இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட் இல்லை. இந்த பூவை நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த கிராண்ட் ஹோட்டல். உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. இந்த ஹோட்டலினுடைய கார்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இந்த ஃப்ளவருடைய பேர் வந்து டாலியா. ரொம்ப மழை அடிக்குது, கொடை பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமையாக போயிட்டு. வகை வகையான பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது. பின் சைட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். வாவ், ரோஸ் என்றாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏனோ. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நுவரெலியாவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து நுவரெலியாவில் அரலியா கிரீன் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்கிறேன். ரொம்ப பெரிய ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலுக்கு நான் முன்னாடி வந்திருக்கிறேன், விசிட் பண்ணிக்கிறேன். பட் அந்த டைமில் வந்து நான் வீடியோ போடல. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹோட்டலில் கொஞ்சம் பார்க்கலாம் தான். இதுதான் இந்த ஹோட்டலினுடைய முன்முகப்பு பாருங்கள். ரொம்ப பெரிய ஹோட்டல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஹோட்டல். ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் விசிட் பண்ணுறேன்டா ஜஸ்ட்டு விசிட்டராக உள்ளே போயிட்டு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு உள்ளுக்க போய் பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. நான் வெளியால் இருக்கிற அந்த பூந்தோட்டங்கள் சிலதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஹோட்டலுடைய அமைப்பையும் காட்டுறேன். நுவரெலியாவில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் இதுதான் ஹோட்டல். எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஜெயமாலா விலாக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த பூமரத்தை பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த பூவை நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூ உண்மையிலே ஒரு அமேசிங்கான லுக்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னுடைய கார்டனில் வளர்த்துக்குள்ள வந்துருக்குது. எல்லாத்தையும் நான் இதெல்லாம் கொண்டே வளர்த்துருவேன். இது வந்து கூல் கிளைமேட்டுக்கு தான் இதெல்லாம் சரி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. கேரள சைடில் பாருங்கள் வகை வகையாக கலர் கலராக பூத்து இருக்குது மக்களே. வாவ், ரோஸ் என்றாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏனோ தெரியல, எனக்கு ரோஸ் என்றால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ பாருங்கள் இந்த ட்ரீயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலே ஒரு அமேசிங்காக இருக்குது. வாவ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. இது ஹோட்டல்ற மற்ற பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. வாவ், இந்த ஹோட்டலினுடைய அடுத்த சைடில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஹோட்டல் இது. அங்கால சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் சைட்லேருந்து இப்போ இங்கால சைட்லேயே வந்து காட்டுறேன். ஏன்னா நான் உள்ளுக்கு போகையில் இங்கே பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாமே பூக்களாலே அலங்கரித்து வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு மரம் ஒன்று பூத்து குலுங்குது பர்பிள் கலரில். வாவ், அமேசிங்காக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், போகிற வழிபாடு எல்லாமே சொர்க்கமாகவே இருக்குது பாருங்கள் மகளே. எவ்வளோ அழகாக இருக்குது. நடந்து போகிற வழி கூட உண்மையிலே அவ்வளோவுக்கு அழகாக இருக்குது. இது சின்ன ரவுண்டை போட்டிங்க பாருங்கள் ஃப்ளவர். வாவ், சூப்பராக இருக்குது. இது அரலியா ஹோட்டல் ஏரியா தானே இது. லாஸ்ட் டைம் துபாயில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இஸ் திஸ் ஹோட்டல் ஆல் ஹவுஸ்? இது வந்து ப்ரைவேட் ஹோமாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வீடுண்டு. வாவ், சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து இப்போ நாங்கள் பார்த்த அந்த ஹோட்டல் தான். அதில் அடுத்த பகுதி, அடுத்த பின்பக்க பகுதி. இங்கேலாம் அப்படியே அவுட்டில் பாருங்கள் கூல் கிளைமேட். இங்கெல்லாம் வந்து இந்த ஹார்ஸ் ரைட், குதிரை சவாரி இங்கால சைடில். அப்படியே இங்கால சைடில் வந்து டெம்பிள் இருக்குது, புத்திஸ்ட் டெம்பிள். பாருங்கள் அந்த இது மேகமூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் ஃப்ளவர், எவ்ரிதிங் பியூட்டிஃபுல். வாவ்,
இப்போ நாங்கள் பார்த்த அரளியா க்ரீன் சிட்டி ஹோட்டலில் இருந்து பக்கத்திலே தான் நடந்து போனால் இன்னொரு ஹோட்டல் இருக்குது, கிராண்ட் ஹோட்டல்னு சொல்லி. அந்த காலத்திலேருந்தே இருக்குது. அந்த ஹோட்டலை நான் இப்போ விசிட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஹோட்டல் வந்து இது தான் கிராண்ட் ஹோட்டல். நுவரெலியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் இது, கிராண்ட் ஹோட்டல். இந்த ஹோட்டலோட பேரை பாருங்கள், இதில் எழுதியிருக்கிறாங்க கிராண்ட் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ் முகப்பு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இதுதான் அந்த கிராண்ட் ஹோட்டல். உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹோட்டலுக்கு நான் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கிறேன், பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தரம் விசிட் பண்ணலாம், அதை உங்களுக்கும் காண்பிக்கலாம்னு தான் இந்த வீடியோ. ஹார்ஸ் ரைட் பாருங்கள், இது வந்து ஹார்ஸ் ரைட். ஸோ நாங்கள் பே பண்ணோம்னு சொன்னால் இதில் ஹார்ஸ் ரைட் போகலாம். இந்த ஹோட்டலினுடைய கார்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இங்கே சைட்லேயும் இருக்குது கார்டன், போய் காட்டுறேன். போகிற வழிபாடு கிராண்ட் ஹோட்டலினுடைய கார்டன் போகிற வழிபாடு. வந்து உள்ளுக்க போவே இல்லை. இங்கே பாருங்கள், டெம்பரரியாக இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம் சொக்கினஸ், அதாவது இந்த புல்லுக்குள்ளே வந்து தண்ணி வந்து இப்போ மழை பெய்யுதான, மழை சீசன் வைக்கிறதெல்லாம் நடக்குள்ள புதையுமா. ஸோ அதனால தான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இதில் இருந்தே இந்த கார்டன் உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்கள். இதுதான் இந்த கார்டன். கார்டன் வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன், பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹோட்டலில். உண்மையிலே சூப்பராக இருக்குது. The garden is temporarily closed. The garden is closed right now. We cannot go inside. இந்த ஃப்ளவருடைய பேர் வந்து டாலியா. மழை வருது கூட கொண்டு வா முடிஞ்சு. அதை இன்றைக்கு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணின மாதிரி தான். நுவரெலியாவில் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு பிளான் இருந்துச்சு, ஆனால் ஒரு இடமும் இப்போ பார்க்கல. எப்படி இருக்குது, அவ்வளவு மழை. வகையான பூக்கள் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. அமேசிங்கான லுக்கில் வகையான பூக்களை இந்த இடத்துல பார்க்கலாம். அவ்வளோ வடிவாக இருக்குது. ரொம்ப மழை அடிக்குது, கொடை பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமையாக போயிட்டு. இந்த இயற்கையை ரசிக்கிறதுண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொடை பிடிச்சிருந்தாலும் மலைக்குள்ள நனைஞ்சிருந்தாலும் இந்த இயற்கையை ரசிக்கணும் ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ ஹோட்டலினுடைய பின் சைட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பின்பக்கம், இந்த ஹோட்டலினுடைய பின்பக்கம் இது இங்கால சைட்டில் ஒரு டிசைனில் செஞ்சு வச்சுருக்குது. அவுட்டில் கார்டனில் வந்து ட்ரை பண்ணுற எல்லா இடமும் இருக்குது பாருங்கள். இஸ்லாம், அடுத்தது வந்து கிறிஸ்டின், ஹிந்து, அடுத்தது புத்திஸ்ட், எல்லா இதுவும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இங்கே. ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஹோட்டலுக்குள்ளுக்கு போகலையாம், ஏன்னா நாங்கள் கெஸ்ட் இல்லை. அப்போ அதனால் இதில் வவுச்சர் எடுக்க விடுமா. நாங்கள் ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுத்து. ஸோ இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்டா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ இந்த ஹோட்டல் கார்டன் உங்களுக்கு காட்டிட்டு தானே, உள்ளுக்கும் போய் காட்டணும் இருந்தேன், பட் எனக்கு அதை காட்ட முடியலை. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த கார்டனை பார்த்துருப்பீங்க பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக. ஆல்ரெடி 2 times அந்த ஹோட்டலில் விசிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக தான் விசிட் பண்ண இருந்தேன், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக போக இல்லை. ஸோ ஹோட்டல் அவுட் சைட் பார்த்ததே பெரிய விஷயங்கள் தான். நாங்கள் இப்போ இந்த கிராண்ட் ஹோட்டல்லேருந்து லீவ் ஆகிறோம். இந்த வீடியோவை இந்த கிராண்ட் ஹோட்டல் இதிலே முடித்து
இந்த கார்டன்லேயே முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அங்கே போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ வரும் வரை இப்போது நான் விடைபெறுகிறேன். பாய் பாய்.